ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் வேலைக்கு செல்பவர்கள் தேர்வுக்கு தயாராவது எப்படி, அரசு தேர்வுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைல் ஒர்க்கிங். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஜாபில் இருக்கலாம். எந்த ஒரு ஜாபில் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வேலைக்கு போகிற நேரம் தவிர்த்து நீங்கள் அரசு தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அந்த வீடியோ உங்களுக்காக தான். இதில் நான் புதுசாக ஒரு டிப்ஸ் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி நம்ம டைம் அலோகேட் பண்ணி நம்ம படிக்கலாம், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தும் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். உங்களுடைய வேறு சில ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருப்பீங்க. ஒர்க் பண்ணுற அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களும் இருப்பீங்க, ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களும் இருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை. சரிங்களா? ரெகுலராக படிக்கிறவங்க கூட காம்பீட் பண்ணுறது அப்படிங்கிறது, நம்ம ஒர்க் போயிட்டு நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். அவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தான். வேலைக்கு போகிறவங்க போகாதவங்க எல்லாத்துக்குமே இருக்கிற பிரச்சனை டைம் எப்படி அலோகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்குமே கிடைக்காத ஒரு ரிசோர்ஸ் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் தான். எல்லா ரிசோர்ஸும் இருக்குது உங்களுக்கு, பட் டைம் அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸ் மட்டும் எப்பயுமே இல்லை. டைம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை நமக்கு எப்பயுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? டைம் அப்படிங்கிறது ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை எப்படி நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. என்னுடைய சஜஷன் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு எப்படி சூட் ஆகும், ஏன்னா நீங்கள் உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வெளியில் எப்படி உங்களுடைய வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களால் டைம் அலோகேட் பண்ண முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எக்ஸாமுக்கு தயாராகிறீங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா, எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட். சரிங்களா? அந்த எக்ஸாமோட பேட்டர்ன், சிலபஸ், என்ன மாதிரியான கேள்விகள் வரும், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வரும், எவ்வளோ கொஷின் வரும், அதில் என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுதான் யாராக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஃபஸ்ட்டு இதுதான் பண்ணணும். வேலைக்கு போகிறவங்க அப்படிங்கிறதுனா இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு இந்த தகவல் எல்லாமே கிடச்சிரும். எங்கள் சேனல்லையும் நாங்கள் அந்த எக்ஸாம் பற்றின தகவல்கள், எப்படி என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே நம்ம ரெகுலராக எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நீங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் படிச்சிருக்கவே மாட்டீங்க இல்லையா? ரெகுலராக படிக்கிறவங்களுக்கும் நம்ம வேலைக்கு போகிறவங்களுக்கும் நமக்கு டச்சே இருக்காது. நம்ம என்ன படிச்சிருப்போம், என்ன தெரியும், என்ன தெரியாது அப்படிங்கிறது நமக்கே தெரியாது இல்லையா? நம்ம படித்து ரொம்ப நாளாக இருக்கும். எப்படி நம்ம எதில் ஸ்ட்ராங், எதில் வீக் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது இல்லையா? அதனால் நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் வேணும். நம்ம எந்த செக்ஷனில் நல்லா படிக்கிறோம், நல்லா நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும், எந்த செக்ஷனில் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியல அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அதான் செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வேறு எக்ஸாக்ட்லி யூ ஸ்டாண்ட். எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வரோம். இதை செல்ஃப் அனாலிசிஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மார்க் டெஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. மார்க் டெஸ்ட் ஏதாவது ஒரு மாதிரி வினாத்தாள் எடுத்தாலும் சரி, இல்லை இப்போ குரூப் 2A எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் குரூப் A கொஸ்டினை எடுத்து ஜஸ்ட் அந்த கொஸ்டினை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். 200 கொஸ்டினையும் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ண பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது. சரிங்களா? நீங்கள் தமிழில் படிக்கிறதுனாலும் சரி, இங்கிலீஷில் படிக்கிறதுனாலும் சரி, அது உங்களுடைய சாய்ஸ். அதை சூஸ் பண்ணிக்கோங்க, அனலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா தமிழில் ஒரு சிலபஸ் இருக்கும், இங்கிலீஷில் ஒரு சிலபஸ் இருக்கும், அதனுடைய பேட்டர்ன்ஸ் வேறு. சரிங்களா? அதெல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அட்டன் பண்ண இதை முடிச்சதுக்கப்புறம் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த செக்ஷன், மேக்ஸ் இருக்கா, ஓகே மேக்ஸில் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுது, மேக்ஸில் எவ்வளோ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். லாங்குவேஜ் சப்ஜெக்டை நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு. நீங்கள் லாங்குவேஜ் மேஜராகவே நீங்கள் படிச்சிருக்கலாம். தமிழ் இலக்கியமே நீங்கள் படித்தவராக இருக்கலாம், இல்லை இங்கிலீஷே நீங்கள் படித்தவராக இருக்கலாம். இருந்தாலும் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளோ உங்களால் முடியுது அப்படிங்கிறது வேறு. நம்ம காலேஜில் படித்தது வேறு, இங்கே படித்து எழுத போகிறது வேறு. சரிங்களா? அதனால்
நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க, அதனால் நான் அதில் வந்து குட் என்னால் வந்து ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது வேறு. சரிங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ஸோ அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியுது, எந்த செக்ஷனை நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீக் செக்ஷன் இருக்கும், ஒரு ஸ்ட்ராங் ஜோன் இருக்கும் உங்களுக்கு இல்லையா? ஸோ நல்லா பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் இருக்கும், அதே போல் கொஞ்சம் கஷ்டமாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியாத ஏரியாவும் இருக்கும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த செக்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த செக்ஷனில் எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெகுலராக அந்த சம்மந்தப்பட்ட வீடியோக்கு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து செட்டிங் யுவர் கோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது எனக்கு வேணும், இந்த வேலை நான் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வேணும். சரிங்களா? பிஏவாக இருக்கட்டும், குரூப் 4 எக்ஸாம், எந்த எக்ஸாம் வேணாலும் இருக்கட்டும். ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கோலை வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் இந்த வேலையை நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வேணும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்போ நீங்கள் கோல் செட் பண்ணிட்டீங்க, இது எனக்கு வேணும், இவ்வளோ நாளில் எனக்கு இந்த ஜாப் வேணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? ஸோ என்ன பண்ணணும்னா, டு நாட் ஸ்கிப் ஆன் அ சிங்கிள் டே ஆஃப் ஸ்டடி. ஒரு நாள் கூட நீங்கள் வந்து படிக்கிறத தவிர்க்கவே கூடாது. எவ்வளோ நேரம் படிக்கலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? காலையில் 9 மணிக்கு போகிறீங்க, 6 மணிக்கு தான் வரீங்க, இல்லை 9 மணிக்கு தான் போகிறேன், 7 மணிக்கு வரேன், 8 மணிக்கு வரேன் அப்படின்னா ஸோ அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா உங்களால் மினிமம் ஒரு நாளைக்கு? போதும். ஸோ அதை வச்சு நம்மளால் எக்ஸாமை பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயமே கிடையாது. சரிங்களா? ஸோ நம்மளாலும் வேலைக்கு போகிற நம்மளாலும் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. சரிங்களா? 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வந்து மினிமம் 2 ஹவர்ஸ் வந்து நீங்கள் படித்தே ஆகணும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து அன்றைக்கி 2 மணி நேரம் படிக்கிறீங்க, டெய்லியும் 2 மணி நேரம் படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கொண்டு வாங்க. சரிங்களா? ஸோ இன்கேஸ் உங்களால் படிக்க முடியல, இன்றைக்கி 2 டேஸ் 2 ஹவர்ஸ் என்னால் படிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே அந்த 2 நாளைக்கு என்ன பிளான் பண்ணி அந்த 2 மணி நேரத்துக்கு என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தீங்களோ படிக்கிறதுக்கு, அதை வந்து அடுத்த நாள் கண்டிப்பாக முடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் ஒரே விஷயம், நீங்கள் யாரையும் ஏமாற்ற போகிறது கிடையாது. நீங்கள் நான் படிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன், படிக்கல, ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா யாரையும் ஏமாற்றிக்க போகிறதில்ல, உங்களை தான் நீங்கள் ஏமாற்றிக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ பி சின்சியர் வித் யுவர் ஸ்டடீஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு சின்சியராக, ஓகே நான் இது பண்ண போகிறேன், ஓகே இது மிஸ் பண்ணிட்டேன், நாளைக்கு இதை நான் பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வாங்க. சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, அதை தான் நான் சொல்ல போகிறேன். அடுத்து தயாராவது எப்படி அப்படிங்கிறது வந்து கேட்டிருந்தேன். ஸோ முழுமையான அதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி முறையான நேர அட்டவணை அமைக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டைம் டேபிள் போடுறது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. டைம் டேபிள் போட்டு ஓகே காலையில் நான் இது படிக்க போகிறேன், 10 to 12 இது படிக்க போகிறேன், 1 to 3 இது படிக்க போகிறேன் அப்படிங்கிற டைம் டேபிள் போட்டு பண்ணலாம். பட் நமக்கு வந்து முறையான ஒரு டைம் டேபிள் போடுறது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை, போட முடியாது. ஸோ ரெகுலராக 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேசிக் கான்செப்ட். ஸோ மேக்ஸ் அப்படிங்கன்னா பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமில் மேக்ஸ் இல்லாமல் வந்து எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஸோ 25 மார்க்காக இருக்கட்டும், 20 மார்க்கு, அந்த கொஸ்டின் வந்து 50 மார்க் வரும், 25 மார்க் வரும். ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக் கான்செப்ட் எல்லாத்தையுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேங்க. சரிங்களா? பேசிக் கான்செப்ட். ஸோ எங்கள் சேனல்லையும் நாங்கள் வந்து மேக்ஸ் வந்து பேசிக்லேருந்து எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருக்கோம், வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது, ஸோ வேறு லாங்குவேஜ், தமிழ், மற்ற நீங்கள் சிலபஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸோ அதையெல்லாம் ரெகுலராக வந்து பேசிக்லேருந்து படிக்க பாருங்கள். சரிங்களா? ஸோ எடுத்தவுடனே நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு சம் உட்காந்து ஒர்க் பண்ண பார்க்காதீங்க. ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வீடியோ டியூட்டோரியல்ஸ். வேறு எங்கே நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டியூட்டோரியல்ஸ் தட் ஆர் அவைலபிள் ஆன் அதியமான் டீம் அண்ட் அதர் ஸ்டடி சோர்ஸ். ஸோ எங்கள் சேனலில் நாங்கள் வந்து வீடியோ டியூட்டோரியல்ஸ் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ டியூட்டோரியல்ஸ் வந்து ஏன் உங்களால் கிளாஸ்க்கு போக முடியல, ஏதோ கோச்சிங் சென்டர் போக முடியல அப்படின்னாலையும் ஸோ இந்த வீடியோஸ் நீங்கள் வந்து ரெகுலராக நாங்கள் வந்து 8 to 10 minutes இல்லை ½ an hour வீடியோஸ், ஸோ ஒரு ஃபுல் செஷன் வந்து ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி நாங்கள் ரெகுலராக வந்து புக்ஸில் இருக்கிறதும் வேறு மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோ டியூட்டோரியல்ஸும் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ், புக்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய சோர்ஸ் இருக்குது, ஆன்லைன் சோர்ஸஸ் இருக்குது, எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா?
அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டைம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஆஃபீஸ் டைம் ஒர்க்கிங் ஹவர் என்னன்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆஃபீஸ் ஹவர் இருக்கும். ஸோ உங்களால் எவ்வளோ நேரம் டைம் ஒதுக்க முடியும் பிரேக் ஹவர்ஸ் உங்களுக்கு தெரியும். உங்கள் ஆஃபீஸில் 1 ஹவர் லஞ்ச் பிரேக் இருக்குது, இல்லை 1/2 ஹவர் லஞ்ச் பிரேக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முடிஞ்ச அளவுக்கு டைம் ஒதுக்க பாருங்கள். சரிங்களா? ஸோ லஞ்ச் ஹவரில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் 8லேருந்து 10 நிமிஷம் வந்து ஒதுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் படிக்கலாம். சரிங்களா? சின்ன ஒரு டாபிக் 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு டாபிக் வந்து நம்ம படித்து முடிச்சிடலாம் இல்லையா? ஸோ ஒரு வீடியோ நாங்கள் ஒரு அப்டேட் பண்ணுற ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றி ஒரு பாலிட்டியை பற்றியான ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக இருக்கட்டும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் லெசன் பண்ணலாம். சரிங்களா? இல்லை உங்கள் ஆஃபீஸ் ஹவரில் வந்து நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து பாட்டு கேட்கலாம், அந்த மாதிரியான ஒரு பர்மிஷன் இருக்கும்போது நீங்கள் ஹெட்ஃபோனில் வந்து நீங்கள் இந்த ஆடியோஸ் நீங்கள் வந்து இந்த ஃபைல் யூடியூப்பில் வந்து எங்களோட வீடியோஸ் இருக்கும், வீடியோ டியூட்டோரியல்ஸ் இருக்கும், அதை போட்டு நீங்கள் கண்டிப்பாக லெசன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லெசன் பண்ணும்போது அடுத்து நீங்கள் போயிட்டு வீட்டில் போய் படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? லிசன் பண்ணுங்கள், நிறைய லிசன் பண்ண பாருங்கள். சரிங்களா? மைண்டை டைவர்ட் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ எவ்வளோ மூலியமாக நீங்கள் வந்து ஆடியோவில் கேட்குறீங்க, ஸோ உங்களால் படிக்க முடியல, புக் எடுத்து படிக்க முடியல அப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க்கிங் ஹவரில் ஆடியோவாக அதை வந்து கேட்க முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் பிரேக் ஹவர்ஸில் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது, கொஷின் சால்வ் பண்ண முடியலாட்டியும் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம். சரிங்களா? நோட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ இது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ஸ் இருக்க சனி ஞாயிறு, ஸோ உங்களுக்கு லீவாக இருந்தால் சனி ஞாயிறு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒதுக்கிடுங்க, வேறு வழியே இல்லை. சரிங்களா? ஸோ அப்படி ஒதுக்கினா மட்டும்தான் ரெகுலராக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக நம்மளாலையும் வந்து எக்ஸாமுக்கு வந்து காம்படிஷன் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ மினிமம் 6 to 8 ஹவர்ஸ் உங்களால் எவ்வளோ ஹவர்ஸ் இன்னும் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸாமை அட்டன் பண்ண பாருங்கள். சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு படிக்க பாருங்கள். அப்படி கொடுத்தா மட்டும்தான் ஸோ இது வந்து நீங்கள் நினச்சா மட்டும்தான் 6 to 8 ஹவர்ஸ் அப்படிங்கிறது அலாட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக ஒரு கோட், செய்ய முடியும் என்று நம்பு, ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும். சரிங்களா? சார் நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு என்னென்ன வழி இருக்குது, புதுசாக என்ன நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் டைம் ஒதுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான வழிகளை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதுதான் என்னுடைய ஒரு தாட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ நல்லா பண்ணுங்கள். என்னுடைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதே போல் வேறு யாராவது உங்களுக்கு நீங்கள் வந்து படிக்கலனாலையும் உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து வேலைக்கு போகிறவங்க படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து பாஸ் பண்ணுங்கள். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்து வேறு டிப்ஸ் இது நம்ம ஃபாலோ பண்ணலாம், நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னாலே அந்த கமெண்ட்ஸ், அந்த ஐடியா, சஜஷன் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.